40வது வயது முதல் அவர்களுடைய 63வது வயது வரை இந்த 23 வருட வாழ்க்கையில்தான் நமக்கு பாடம் இருக்கிறது, நமக்கு படிப்பினை இருக்கிறது. நாம் அவர்களுடைய இந்த 23 வருட வாழ்க்கையிலிருந்துதான் ஒவ்வொன்றையும் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். 40 வயதிற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதராகத்தான் இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கவில்லை. அவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்படவில்லை, அவர்களை உன்னிப்பாக உலகம் கவனிக்கவில்லை 40 வயதுக்கு முன்னால். அந்த அடிப்படையில் நாம் முக்கியமாக இதுல இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப நபியாக ஆனார்கள், நபியாக ஆனது முதல் அவர்கள் இந்த உலகத்திற்கு என்னென்ன அருட்கொடைகளை அவர்களால் அல்லாஹ் வழங்கினான், அவர்கள் செய்த சீர்திருத்தம், அவர்கள் நடத்திய போர்கள், அவர்கள் ஆட்சி செய்த விதம், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, அவர்கள் கொண்டு வந்த சட்டத்திட்டங்கள், இவைகள் தான் நாம் முக்கியமா தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த 40 வயது வரைக்கும் உள்ள ஆரம்ப வாழ்க்கை இருக்குல்ல, பிறந்ததிலிருந்து 40 வயசு வரைக்கும், அதுல சில இட்டுக்கட்டப்பட்ட தகவல்கள், பொய்யான தகவல்கள்லாம் இருக்கிறதுனால அவற்றை விமர்சனம் செய்வதற்காக நம்ம 2-3 நாளை ஒதுக்கி இருக்கிறோம். இன்னும் வரலாறு வரலையே, இன்னும் வரலையேன்னு சில பேருக்கு இன்னும் இதை போட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகம்லாம் சில பேருக்கு இருக்கும். நம்ம 40வது வயசுல இருந்துதான் அவங்க வாழ்க்கையில தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருந்தா கூட அவங்க பேர்ல சொல்லப்பட்ட பொய்களையும், கொஞ்சம் கற்பனைகளையும் பொய்களையும் ஆதாரமற்ற தகவல்களையும் களை எடுத்து இதான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு கடமை நமக்கு இருக்குது. அதனாலதான் அத்தனை சம்பவங்களையும் உங்களுக்கு சொல்லல. அவங்க பெயரால இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்ல போனா அது ஆயிரக்கணக்கில் இருக்குது. ஒவ்வொன்றையும் ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், இப்படி இப்படி போய் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி இப்படி இட்டு கட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதனால உங்களுக்கு இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்து 40 வயசு கொண்டு வந்துருவோம். அந்த 40 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையில் நமக்கு பெரிய வழிகாட்டுதல் ஒன்றும் இல்லை. அவங்க சின்ன பிள்ளையில என்ன செஞ்சிருந்தாலும் அதை நம்ம பின்பற்ற வேண்டியதில்லை. அவங்க 10 வயசுல என்ன செஞ்சிருந்தாலும் அதை நம்ம பின்பற்ற தேவையில்லை. அவங்க 20 வயசுல ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நம்ம பின்பற்ற தேவையில்லை. அவங்க 30 வயசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதுலயும் நமக்கு எந்த வழிகாட்டலும் இல்லை. 39 வயசுல ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதுல கூட நமக்கு எந்த பின்பற்றுதலும் கிடையாது. அதெல்லாம் மனிதர்கள் செஞ்சதுதான். எப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஆகுறாங்களோ அன்னையில இருந்தா நம்ம அவங்க வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் கவனிக்கிறோம். அதனால அன்னையில இருந்தா வரலாறும் கிடைக்குது. சொல்ல போனா 40 வயசுல தான் சஹாபாக்களை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள கவனிக்கிறதுக்கு தோழர்கள் உண்டானாங்க. ஒவ்வொரு அசைவையும் கவனித்தாங்க, நடைய கவனிச்சாங்க, உடைய கவனிச்சாங்க, பேச்ச கவனிச்சாங்க, அவங்க ஸ்டைல கவனிச்சாங்க. இப்படி எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சது கூட அவங்க 40 வயசுக்கு பின்னாடி தான். 40 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் கிடைக்கக்கூடிய தொகுப்பு இருக்குத, உலகத்தில் எந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு தொகுப்பு கிடையாது, அவ்வளவு கிடைக்காது. அவங்களுடைய 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு வினாடி நேரத்தில் என்ன செஞ்சார்கள் நம்ம சொல்ல முடியும். அப்படி கவனிச்சிருக்கிறாங்க 40ல இருந்து 63 வரைக்கும். அதுக்கு முந்தி உள்ளதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கூட குறையத்தான் இருக்கும். அது நம்ம பெரிய வழிகாட்டுதல் இல்லை. அதுக்காக வேண்டி அதை நம்ம விமர்சனத்துக்கு எடுத்துக்கொள்றோம். இன்றைக்கு நம்ம குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு நம்ம நேரம் 40 வயசு கூடியாந்துருவோம் வேக வேகமாகவே. என்ன நாளையில இருந்து இன்ஷா அல்லாஹ் அவங்க எப்படி நபியானார்கள் என்பதில் இருந்து அவங்க மரணிக்கிற வரைக்கும் உள்ள முழு வரலாறுகள், பெரும்பாலும் விமர்சனங்கள் இருக்காது, ஆதாரப்பூர்வமான செய்திகளையா நம்ம சொல்லிக்கிட்டு போவோம். அதுக்காக வேண்டி இன்றைக்கும் அந்த விமர்சனங்கள் தான் நடக்கும். இருந்தாலும் நம்ம சீக்கிரமா கொண்டு வந்து என்ன செய்வோம், 40 வயசுல கொண்டா நிப்பாட்டிடுவோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதுல தாய் தந்தையரை இழந்தாங்க, அனாதையா இருந்தாங்க. தந்தை இழந்தாங்க, அனாதையா இருந்ததோட ஹலீமா என்ற அம்மையார் இடத்துல, பனு சாது என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஹலீமா என்ற அம்மையார் இடத்துல பால் குடிப்பதற்காக அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, விடப்பட்டாங்க. இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சிட்டோம். பால் குடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் எப்ப இறந்தாங்க, அவங்க பெரிய தகப்பனார் வளர்த்தார்னு சொல்றமே அவர் எந்த வருஷம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாரு, அவங்க பாட்டனார் எந்த வருஷம் மௌத்தா போனாரு, இதுகள் எல்லாம் வரலாற்று நூல்கள் நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்கள்லையும் இந்த வருஷம் தான் அவங்க அம்மா இறந்தாங்கிறது ஆதாரம் கிடையாது. அப்பெல்லாம் கவனிக்கப்படலைங்கிற சொல்ல வர்றேன். அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா இறந்தது ரசூலுல்லாஹ்வுடைய 8 வயசு இருக்கும்போது, ரசூலுல்லாஹ்வுக்கு 7 வயசு இருக்கும்போது,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வயசு இருக்கும்போது என்று பல கருத்துக்கள் சொல்றாங்க. அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதா இருக்கும்போது அவங்க தாயார் இறந்துட்டாங்க என்று சொல்ல முடியுமே தவிர அவங்களுடைய இத்தனாவது வயசில் தாயார் இறந்தார்கள் என்று அடித்து சொல்லக்கூடிய வரலாற்று குறிப்பு எதுவுமே கிடையாது. கருத்திரண்டு வேணா எழுதி வச்சிருப்பாங்களே தவிர அதற்கு அறிவிப்பாளர்கள் நம்பகமான ஆட்கள் யாரும் அதை சொன்னதே கிடையாது. இதை ஒண்ணு நீங்க கவனத்தில் வச்சுக்கிறணும். அதே மாதிரி அவங்க தாயார் இறந்த பிறகு அப்துல் முத்தலிப் கொஞ்ச நாள் எடுத்து வளர்க்கிறாரு, அனாதை குழந்தைய. இந்த அப்துல் முத்தலிப் எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தாரு. அது எந்த வருஷம், எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. எத்தனை வருஷம் வரைக்கும் அவர் வளர்த்தாரு அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் மேலே அபூ தாலிப் பெரிய தகப்பனார், அவர் எடுத்து வளர்க்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. அப்துல் முத்தலிப் இறந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வளர்க்கிற பொறுப்பை அவங்க பெரிய அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார் தான் அபூ தாலிப். அவர் பொறுப்பேற்றுக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வளர்த்தார் என்பதற்கு ஹதீஸ்ல நிறைய ஆதாரம் இருக்குது. அது எந்த வருஷத்துல அந்த சார்ஜ் எடுத்துக்கிட்டாருன்னு ஆதாரம் கிடையாது. அபூ தாலிப் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வளர்த்தவரே. தாயாருக்கு பிறகு பாட்டனாருக்கு பிறகு தகப்பனாக நின்று முழுக்க முழுக்க அவங்கள வளர்த்தது அபூ தாலிப் என்று குறிப்பு கிடைச்சா கூட அது எந்த வருஷம் அவர் வளர்க்க ஆரம்பிச்சாரு அது கிடையாது. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வர்றேன்னா 40 வயதிற்கு முன்னுண்டான அந்த வாழ்க்கையை உன்னிப்பாக மக்கள் கவனிக்கல. கவனிக்கத்தக்க விதத்தில் அது ஒரு பெரிய அதிசயமான வாழ்க்கையை ஒண்ணு அல்ல அமைக்கல. எல்லா மனிதர்கள் மாதிரி பிறந்தாங்க வளர்ந்தாங்க, அவ்வளவுதான். எத்தனை பேர் தாய் தந்தை இறந்துட்டாங்கன்னா சொந்தக்காரங்க எடுத்து வளர்க்கிறது சகஜம்தான். அந்த மாதிரி அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்க சொந்தக்காரங்க எடுத்து வளர்த்தாங்க, அவ்வளவுதான் அங்க கிடைக்குது. அப்ப அபூ தாலிப் அவர்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கப்பட்டாங்க. அபூ தாலிப் தான் வளர்த்தார் என்பதற்கு ஹதீஸ்கள் நமக்கு நிறைய சான்று இருக்குது. நபியாக ஆன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அதை நினைவு கூர்றாங்க. என்னுடைய இந்த மார்க்க பிரச்சாரத்திலையும் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் அபூ தாலிப் அளவுக்கு யாரும் எனக்கு உதவி செஞ்சதில்லை, எல்லா வகையிலும் உறுதுணையா நின்றாரு. அவர் கடைசி நேரம் வரைக்கும் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலே இறந்து போயிட்டார்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதங்கப்படுறாங்க. அபூ தாலிப் வளர்த்தது உண்மை, எந்த வருஷத்துல இருந்து வளர்த்தாரு ஹதீசுகள் ஆதாரம் கிடையாது. சரித்திர நூல்கள்ல எழுதி வச்சுக்கிறாங்க பல மாதிரியாக. ஹதீஸ் நூல்கள்ல இத்தனை வருஷம் என்னை அபூ தாலிப் வளர்த்தார்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருக்குதானா அப்படி ஒண்ணும் கிடையாது. இதை நீங்க ஆபத்தில் வச்சுக்கணும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா இன்னும் திரும்பி ஆபத்தில் வச்சுக்கிறேங்க. 40 வயசு வரைக்கும் சொல்லக்கூடிய செய்திகள்ல பெரும்பாலும் அந்த தேதிகள் சொல்லப்படுதுல அதெல்லாம் கரெக்டா இல்ல. செய்தி கரெக்டா இருக்கு, அபூ தாலிப் வளர்த்தாருங்கிற செய்தி உண்மை, அவங்க அம்மா ஆமினாங்கிற செய்தி உண்மை, எத்தனை வருஷம் மூத்தா போனாங்கிறது உண்மை, எத்தனை வருஷம் மூத்தா போனாங்க அதுக்கு சரியான ரெக்கார்டு இல்ல. இத்தனை வருஷம் அவர் வளர்த்தாரு அதுக்கு ரெக்கார்டு இல்ல. வளர்த்தவர் இத்தனை வருஷம் இறந்தாரு அதுக்கு ரெக்கார்டு இல்ல. இதுகள் எல்லாம் சரித்திர ஆசிரியர்கள் அவரவர்கள் அனுமானிச்ச விதத்துல அவங்க கேள்விப்பட்ட விதத்துல பல மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. ஒரே மாதிரியான அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு 40க்கு முந்தினதெல்லாம் எழுதுனவங்க ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு புஸ்தகத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். அவங்களுடைய வரலாறுல எப்படி திருமதியில ஒரு ஹதீஸ் இருக்கு, ஹதீஸாவே கூட இருக்குது. எப்படி ஹதீஸ் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அபூ தாலிப் வியாபாரத்துக்காக கூட்டிட்டு போறாரு எங்க சிரியாவுக்கு. சாம் நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிரியாவுக்கு கூட்டிட்டு போறாரு. சிரியாவுக்கு அழைச்சிட்டு போகும் பொழுது அங்க ஒரு பாதிரி பார்த்துடுறாரு. ரசூலுல்லாஹ்வை பார்த்து அவர் சின்ன வயசு 17-18 வயசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பருவத்தில் உள்ளவரை பார்த்த உடனே இவர் சாதாரண ஆள் கிடையாது, இவர் வருங்காலத்தில் தூதராக கூடியவர் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சுக்கிறாராம். யாரு அந்த பாதிரியார் கண்டுபிடிச்சு அபூ தாலிபை கூப்பிட்டு இது சாதாரண ஆள் இல்ல, ஒழுங்கா பராமரிச்சுக்க, ஒழுங்கா இவரை நீ வளர்க்கணும், ஒழுங்கா இவரை உரிய விதத்தில் கவனிக்கணும், நாளைக்கு இந்த உலகத்தை கட்டி ஆளக்கூடியவராக அவர் வருவாரு அப்படின்லாம் அவர் முன்னறிவிப்பு செய்யறாரு. யாரு பாதிரியார். இந்த செய்தியை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த செய்தியை இமாம் திருமதி அவர்கள் எழுதிக்கிட்டு வர்றாங்க, மனாகிபுங்கிற பகுதியில் எழுதிட்டு வர்றாங்க. எழுதிக்கிட்டு வரும்போது ஒன்று சொல்றாரு பாருங்க, இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு துணையாக அபூபக்கர் அவர்கள் பிலாலை துணைக்கு அனுப்பி வைத்தார்கள். அபூபக்கர் பிலாலையும் துணைக்கு அனுப்பி வச்சாங்களாம். யாரோட? அபூ தாலிபோட, ரசூலுல்லாஹ்வோட அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லி அந்த செய்தியில திருமதி குறிப்பிடுறாரு. ரசூலுல்லாஹ்வோட 18 வயசா இருக்கும் பொழுது அபூபக்கருக்கு 16 வயசு.
பிலால் அதை விட சின்ன பிள்ளை, ரசூலுல்லாஹ் விட ஒரு 10 வயசு கம்மியானவர் பிலால், 8 வயசு புள்ள அவர். இந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் 18 வயசுல அபூ தாலிப் கூட வியாபாரத்துக்கு போறாங்களாம். துணைக்கு வந்து பிலால் அபூபக்கர் அனுப்பி வச்சாராம். அப்ப நபி அவனும் ஆகல 18 வயசுல. நபி ஆகுறதுக்கு முன்னாடி அபூபக்கர் அவங்களுக்கு அப்படி ஒரு நெருக்கம் கிடையாது. இந்த நபி ஆன பிறகு அபூபக்கருக்கு ரசூலுல்லாஹ் மேல நெருக்கம் இருந்துச்சு. எல்லா வகையிலும் கவனிச்சுக்கிட்டாங்க, உறுதுணையா இருந்தாங்கன்னா ஓகே. 18 வயசு நபிகள் நாயகத்துக்கு வந்து துணையாக அபூபக்கர் ஏன் அனுப்புறாரு ஒரு ஆளை துணைக்கு? அவரோட சின்ன வயசு, ரசூலுல்லாஹ் விட 2 வயசு கம்மி அபூபக்கருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் விட சின்ன வயசா இருக்கக்கூடிய அபூபக்கர் யோசிச்சு பார்த்து ரசூலுல்லாஹ் போறாங்க, துணைக்கு ஒரு ஆள் அனுப்பணும்னு பிலால் அனுப்புனாங்கன்னு திருமதி இமாம் குறிப்பிடுறாரு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? இது வந்து இது கற்பனை விளங்க நமக்கு நல்ல செய்தியே காட்டி தருது. இன்னும் 10 வயசு கூட இருந்திருக்காது பிலாலுக்கு. அவரை பிடிச்சி ஷாமுக்கு ரசூலுல்லாஹ்வோட துணைக்கு அனுப்புனாங்கன்னு இந்த செய்தி வருது. இது ஏதோ ராங் இருக்குது இதுல. இதை நீங்க நல்லா விளைவிக்கலாம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வர்றேன். அப்ப ஷாமுக்கு போனாங்க, இப்படி இப்படி கதைகள்லாம் நிறைய உண்டுங்க. அப்படி மேகம் கொடை பிடித்தது, மேகம்லாம் கொடை பிடிச்சிருந்தா அம்புட்டு பேர் அல்லாஹ்வுடைய ரசூல் ஏத்துப்பாங்க. அப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்திருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு துன்பத்தை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா கூடுதல் கற்பனை. மேகம் கொடை பிடிச்சி அது செஞ்சு செஞ்சு என்னமோ எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அந்த இன்னும் சொல்ல போனா அந்த பாதிரியாருக்கு எப்படி இந்த 18 வயசு பாலகனை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டுபிடிக்க முடிஞ்சு? ஒரு அர்த்தம் வேணாமா? அப்ப இந்த பாதிரியார் பெரிய மறைவான விஷயங்கள் அறிஞ்சவர் ஆகுறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய 18 வயசுலயே கண்டுபிடிச்சி இவர் தான் முகமது, வருங்காலத்தில் பெரிய ஆளாவாருன்னா அப்ப ஜோசியத்தை நம்ம நம்புற மாதிரி ஆகலையா? இவர் எப்படி ஒரு மனிதரை 18 வயசு பாலகனை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்னு கண்டுபிடிக்க முடியும்? இந்த சம்பவமே அடிப்படையில் தப்பு. அபூ தாலிப் தான் வளர்த்த காரணத்தினால வியாபாரத்தை கூட்டிட்டு போயிருக்கலாம், போனார்னு கூட அடி சொல்ல முடியாது. கூட்டிட்டு போயிருக்கலாம், வியாபாரத்தை படிச்சு கொடுத்திருக்கலாம், ட்ரைனிங் கொடுத்திருக்கலாம். அந்த அளவுக்கு நடந்திருக்கும்னு சொன்னா அது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அங்க பார்த்து பாதிரியார்கள்லாம் பார்த்துவிட்டு இவரை பக்குவமா வளர்த்துக்கிறீங்க, வருங்காலத்தில் தூதரா போவார்னு சொன்னாங்கன்னா இது ஆதாரம் இல்லை. இருக்கு சில கிதாபுகள் எழுதி வச்சிருக்கிறாங்க, எழுதி வச்சா கூட இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. அதே மாதிரி எடுத்துக்கிறங்க, இப்ப சில ஆதாரப்பூர்வமான நூல்களில் உள்ள சம்பவத்துக்கு நான் சொல்ல முடியும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பால் ஊட்டுவதற்காகத்தானே எங்க அனுப்புனாங்க? ஹலீமாட்ட அனுப்புனாங்க, பால் ஊட்டுவதற்காக வேண்டி. பால் குடிய மறக்கக்கூடிய பருவம் எவ்வளவு? 2 வயசு. ஒரு குழந்தைய கொடுத்தோம்னா ஒரு 2 வயசுல குழந்தை வந்து பால் குடிக்கிறத, தாய்ப்பால் குடிக்கிறத மறந்துடும். மறந்தவன் என்ன நடக்கும்? சாதாரண உலகத்தில் நடக்கும். ஒரு தாய் வந்து குழந்தைய கொண்டு பால் குடிக்க ஒரு இடத்துல விட்டுருந்தாங்கன்னா மறந்தவன ஒண்ணு தூக்கிட்டு வந்துருவாங்க. தாய் வந்து பெத்த தாய் வந்து பிள்ளைய வந்து அவ்வளவு காலத்துக்குலாம் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. எப்படியாவது உடனே அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்துருவாங்க. இதான நடக்கும். ஆனா என்ன சொல்றாங்கன்னா ஹலீமா அவங்கள்ட்ட வந்து 6 வயசு 7 8 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹ் வளர்ந்தாங்களாம். 8 வயசு வரைக்கும் வளர விடுவாங்களா? எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, சில கிதாபுகள்ல அப்படி எழுதப்பட்டிருக்குது. 8 வயசு வரைக்கும் எதுக்காக வேண்டி இன்னொரு இடத்துல வளர விடுறாங்க? பால் குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல கொடுக்கறாங்க. 2 வயசுல பால் குடி மறந்துடும். அப்புறம் திட உணவுகள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். உடனே குழந்தைய கூட்டிட்டு வந்துருவாங்கல்ல. 8 வயசு வரைக்கும் இருந்ததாகவெல்லாம் அதுல சரித்திர நூல்கள்ல எழுதி வச்சிருக்காங்க. சில கிதாபுகள்ல இப்படிலாம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி சம்பவங்கள்ல வந்து கொஞ்சம் கூட குறை இருக்கிறதுனாலதான் இதை நம்ம விமர்சிக்கிறோம். அதனால வியாபாரத்துக்கு போனது நெசம். அங்க அந்த பாதிரி பார்த்தாரு, அந்த மாதிரி பார்த்தாரு, நிறைய சம்பவங்கள் இருக்கு. இவர் பார்த்து சொன்னாரு, அவர் பார்த்து சொன்னாரு. மக்காவில் ஒரு பிரபலியமான ஜோசியர் இருந்தாரு. அவர் ஒரு நாள் இணைஞ்சாரு, மக்கள் எல்லாம் கூட்டி இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தை முக்கியமான குழந்தை, நம்ம ஊர்ல தான் பிறந்திருக்குது அப்படின்லாம் ஜோசியம் சொன்னாருலாம் ஹதீஸ் கிதாபுங்கிற பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இந்த ஜோசியத்தை நம்ம நம்புற மாதிரியான அடிப்படையில தான் அந்த செய்திகள் அமைஞ்சிருக்குது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகியை மனம் முடிச்சாங்க. அதாவது சின்ன வயசுல அவங்க இருந்தது ஹலீமாட்ட பால் குடிச்சாங்க. ஓகே, ஹலீமாட்ட பால் குடிச்ச பிறகு அபு தாலிப் எடுத்து வளர்க்கறாங்க. தாயார் இறந்த பிறகு அபு தாலிப் பெரிய தகப்பனார் எடுத்து வளர்க்கறாரு. வளர்த்து ஏதோ அவருக்கு தெரிஞ்ச வியாபாரம் போக்குவரத்து எல்லாம் கத்து கொடுத்திருப்பாரு. அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அபு தாலிப் தான் பண்ணி வச்சிருப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகியை கல்யாணம் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதலாவது திருமணம் ஹதீஜா நாயகி தான், முதல் மனைவி அவங்க தான். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒண்ணுக்கு வந்து ஹதீஸ் நூல்கள்ல ஆதாரம் இருக்குது. ஹாக்கிம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயதாக இருக்கும் பொழுது அவர்கள் ஹதீஜாவை மணந்தார்கள்.
கல்யாணத்துக்கு வயசு ரெக்கார்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 25 வயசு நிறைவடையும் பொழுது அவங்களுக்கு ஹதீஜா நாயகி என்ன செய்யறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. ஆனா ஹதீஜா நாயகிக்கு அந்த நேரத்தில் எத்தனை வயசு என்பதுல 2-3 கருத்து இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 25 வயசு என்பதுல உறுதியா இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசுங்கிறது உறுதியா இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 25 வயசு ஆயிருக்கும் பொழுது ஹதீஜா நாயகிக்கு 30 வயசு என்று ஒரு அறிவிப்பு இருக்குது, 35 வயசு என்று ஒரு அறிவிப்பு இருக்குது, 40 வயசு என்று ஒரு அறிவிப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ண நேரத்தில் ஹதீஜா நாயகிக்கு 40 வயசு, 35 வயசு, 30 வயசு என்று சொல்லி 3 விதமான அறிவிப்புகள் இருக்குது. இந்த 3 விதமான அறிவிப்புகள்ல 30 வயசுங்கிற அறிவிப்பு தான் கொஞ்சமாவது ஒரு அறிவிப்பாளர் சரியா இருக்குது. இன்னும் சொல்ல போனாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகியை கல்யாணம் பண்ணி அவங்க 4-3-7 குழந்தை பெற்றிருக்கிறாங்க. 4 ஆம்பளை பிள்ளையும் 4 பொம்பளை பிள்ளையும் 3 ஆம்பளை பிள்ளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறக்குது ஹதீஜா நாயகி மூலமா. அப்ப கல்யாணம் பண்ணும்போது 40 வயசுன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு 25 வயசு, ஹதீஜா நாயகிக்கு 40 வயசுன்னா பரவாயில்ல தெரிஞ்சிருக்கணும். 40 வயசுன்னா அந்த 7 குழந்தை இந்த பிறந்த இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க குழந்தை பெறக்கூடிய பருவத்தெல்லாம் கடந்திருப்பாங்க, அந்த அளவுக்கு ஓடி போயிருக்கும். அதனால அந்த அறிவிப்புல வச்சு பார்த்தா கூட இந்த 30 வயசுன்னு சொல்றாங்க, விதவையா இருந்தாங்க சரி, 30 வயசு என்று சொல்லக்கூடிய அறிவிப்பு தான் அறிவிப்புலையும் சரியா இருக்குது, அறிவுக்கு ஏற்றதா இருக்குது. 7 குழந்தை பிறக்கணும். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 40 ஒரு 45 வயசுல என்ன ஆயிரும், ஒரு 50க்குள்ள அந்த மாதவிடாய் நிக்கக்கூடிய பருவம் வந்துடும். அதுக்கு மேல குழந்தை பெற்றிருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பொழுது 40ல கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமேல அவங்க குழந்தை 7 குழந்தை பெற்றிருக்காங்கிறதுக்கு குறைவான சாத்தியம் இருக்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல ஹதீஜாவை கல்யாணம் பண்ணாங்கன்னு பரவாயில்ல நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். பரவாயில்ல தெரிஞ்சாலும் அதை பரிசீலிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏன்னா போலாம் கரெக்டா இத்தனை வயசுல கல்யாணம் பண்ணாங்கன்னு அப்படி குறிப்பெல்லாம் யாரும் எடுத்து வச்சுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வயசு 25 என்பதற்கு அதுக்கு ஒரு குறிப்பு இருக்குது. முஸஅப் இப்னு அப்துல்லா என்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறாரு, அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக அது சொல்லப்பட்டு 25 வயசு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுபோக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குழந்தைகளை எத்தனை பிள்ளைங்க அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் 4 பெண் குழந்தைகள் என்பதுல கருத்து வேறுபாடு கிடையாது. ஏன்னா 4 பேருமே இருந்தாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆன பிறகு அந்த 4 குழந்தைகளும் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதனால 4 பொம்பளை பிள்ளைங்கிறதுல யாருக்கும் 2வது கருத்தே கிடையாது. ஸைனபு, ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ்வுடைய 4 பொம்பளை பிள்ளைங்க யாருன்னு கேட்டா இவங்க எல்லாம் முந்திய மூத்தா போல அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்ன பிறகு இவங்க உலகத்தில் வாழ்ந்தாங்க. வாழ்ந்ததுனால அவங்களும் கவனிக்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மகன் கவனிக்கப்படுவாங்கல்ல. ரசூலுல்லாஹ் ஆகுறதுக்கு முந்தியா இருந்தா கவனிச்சிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்னு ஆன பிறகு அதுக்கு பிறகும் இந்த பெண் மக்கள் உசுரோட இருந்தாங்க. இருந்த காரணத்தினால ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மகள் ஸைனபு, இன்னொரு மகள் ருக்கையா, இன்னொரு மகள் உம்மு குல்சூம், இன்னொரு மகள் ஃபாத்திமா, இவ்வளவுக்கு வரலாறு இருக்குது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல ரெக்கார்டு இருக்கு. ஃபாத்திமாவுடைய கணவர் யாரு ரெக்கார்டு இருக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு ரெக்கார்டு இருக்குது. அதே மாதிரி ருக்கையாவுக்கும் உம்மு குல்சூமுக்கும் கணவர் யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. முதல்ல ருக்கையா கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க, அவங்க ருக்கையா இறந்துடுறாங்க. 2வது மகளை என்ன செய்யறாங்க, அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி கொடுக்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகளை கட்டினதுனால தான் அவருக்கு துன்னூரைன், 2 ஒளிக்கு சொந்தக்காரன் அவருக்கு பேரு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேரே என்ன, துன்னூரைன். நூறுண்டா ஒரு பிரகாசம், நூரைன் 2 பிரகாசம், 2 பிரகாசத்திற்கு சொந்தக்காரர்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்டமே சொல்லுவாங்க உஸ்மானுக்கு. இதனால 2 மகளை கட்டினாராம். ரசூலுல்லாஹ்வுடைய 2வது மகள் ருக்கையாவை கட்டினாரு, 3வது மகள் உம்மு குல்சூமையும் கட்டினாரு. அதுவும் இருக்குது. ஸைனபு ஆசு அவரை கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லி அதுக்கு என்ன இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. அவர் மதமா காபிராக இருந்தாரு, கடைசி அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. இந்த விவரங்கள் எல்லாம் என்ன இருக்கு, வரலாறுல காணப்படுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்யாணம் பண்ண வயசு ரெக்கார்டுல இருக்குது. அவங்க மனைவிக்கு எத்தனை வயசு என்பதுல 2-3 கருத்து வருது. துல்லியமான ரெக்கார்டு இல்ல. அவங்களுக்கு 4 பெண் மக்கள் என்பதற்கு துல்லியமான ரெக்கார்டு இருக்குது. இந்த 4 பெண் மக்களுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுரோட இருக்கிற காலத்துல மௌத்தா போயிடுறாங்க. ஒரு பெண் மகள் மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி மௌத்தா போறாங்க, ஃபாத்திமா நாயகி. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இந்த உலகத்துல வாழும் பொழுது அவங்க மரணிச்சிடுறாங்க. ருக்கையாவும் மரணிச்சிடுறாங்க. உம்மு குல்சூம் மரணிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிற நேரத்திலேயே பாத்திமா நாயகி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து 6 மாசத்துக்கு பிறகு இறந்துடுறாங்க. அவங்களும் கொஞ்சம் காலம் தான். அப்ப அந்த 4 பெண் மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததுல எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் யோகவித்த கருத்துல இருக்கிறாங்க. ஹதீஸ்கள்ல அதுக்கு சான்று இருக்கு. 4 பொம்பளை பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஆம்பளை பிள்ளை எத்தனை? ஏன்னா ஒரு ஆம்பளை பிள்ளை உசுரோட இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ரசூல் என்று பிரகடனப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் எந்த ஆம்பளை பிள்ளையும் உசுரோட இல்ல. அதனால என்ன வருதுன்னா பல மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சில பேரு 3 ஆம்பளை பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறாங்க. சில பேரு 2 ஆம்பளை பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க. சில பேரு ஒரு ஆம்பளை பிள்ளை தாங்கிறாங்க. இப்படி 3 விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒரு ஆம்பளை பிள்ளைங்கிறது யாருன்னா காசிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காசிம் என்று ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது ஹஜ்ஜா நாயகி மூலமா. அந்த குழந்தை சின்ன வயசுல இறந்து போயிடுச்சு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து அபுல் காசிம் அவங்களுக்கு ஒரு பட்டம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கடைசி வரைக்கும் ஆயிஷா நாயகி கதிஜா நாயகி எப்படி கூப்பிடுவாங்கன்னா அபுல் காசிம் தான் கூப்பிடுவாங்க. காசிமின் தந்தையே. கதிஜா நாயகி மனைவி இருக்கிறாங்களே அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைக்கிறதா இருந்தா எப்படி அழைப்பாங்க? அபுல் காசிமே, காசிமின் தந்தையே அப்படின்னு அழைக்குவாங்க. அதே மாதிரி இந்த காசிமின் தந்தை அபுல் காசிம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய பெயரை நீங்கள் பெயராக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஏதாவது காசிம் பிள்ளை இருந்தா உங்கள் அபுல் காசிம் சொல்லிக் கொள்ளாதீர்கள் அப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு காசிம் என்ற பெயரில் ஒரு மகன் இருந்ததுக்கு சான்று இருக்குது. அது போக தையிபு, தாஹிரு இப்படி 2 பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இல்ல இல்ல அப்துல்லான்னு 2வது பிள்ளை, அந்த அப்துல்லாவுக்கு தான் தையிபு தாஹிருலாம் பேரு, ஒரே பிள்ளைக்கு தான் 3 பேரு. இப்படி எல்லாம் பலவிதமான கருத்துக்கள் ஆம்பளை பிள்ளை விஷயத்துல வருது. ஏன் அப்படி வருது? பிறந்தாங்க ஒரு வயசுல இறந்து போச்சு. நமக்கு பக்கத்து வீட்டிலேயே சின்ன குழந்தைகள் ஒரு 2-3 குழந்தை இறந்து போச்சுன்னா கரெக்டா நமக்கு சொல்ல தெரியாது. எத்தனை குழந்தை அந்த வீட்டில் இறந்துருக்குன்னு சொல்ல தெரியாது. எதை நமக்கு சொல்ல தெரியும்? யாரு இருக்கிறாங்களோ அதான் சொல்ல தெரியும். நமக்கு பக்கத்து வீட்டில் நடந்தது அது நமக்கு சொல்ல தெரியாது. எத்தனை குழந்தை பிறந்து எத்தனை குழந்தை சின்ன வயசுல இறந்துருக்குங்கிறது பெத்த தாய்க்கு தெரியும், அந்த தகப்பனுக்கு தெரியும். நமக்கு இத்தனை குழந்தை பிறந்துச்சு இத்தனை இறந்து போச்சுங்கிறது தெரியும். சின்ன வயசுல ஒரு 2-3 குழந்தை இறந்து போச்சுன்னு வைங்களேன், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு துல்லியமா சொல்ல தெரியாது. 2-3 குழந்தை இறந்துருக்கு இல்லங்க 3ங்க இல்லங்க 2ங்கம்மா, ஒருத்தர் 2மா ஒருத்தர் 3மா, அந்த பக்கத்துல 2 குழந்தைமா இந்த பக்கத்துல 3மா, இதெல்லாம் துல்லியமா சொல்ல முடியாது. இதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் சின்ன வயசுல இறந்துட்டதுனால அது கரெக்ட் ரசூலுல்லாஹ்வும் சொல்லல எனக்கு இத்தனை ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு அது இத்தனையும் இறந்து போச்சுன்னு அவங்க வாயால சொல்லி இருந்தால் அது வந்து நம்ம ரெக்கார்டா எடுத்துக்கலாம். அவங்களும் சொன்னது இல்லை. அதனால ஒண்ணு நம்ம உறுதியா தெரிஞ்சுக்கலாம், காசிம் என்று ஒரு மகன் இருந்தது உண்மை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரே என்ன? அபுல் காசிம். அபு என்றால் தந்தை, அபுல் காசிம் என்றால் காசிமுடைய தந்தை அப்படின்னு ஒரு பட்ட பெயரை அவங்களுக்கு இருந்தது உண்மை. 4 பொம்பளை பிள்ளைங்க இருந்தது உண்மை. இது போக இன்னும் சில ஆம்பளை பிள்ளைகள் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல, சரியான அறிவிப்புகள்ல ப்ரூஃப் செய்யப்படல. கன்ஃபார்மா உள்ளது ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒண்ணுக்கு மேல இருந்திருக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்திருக்கலாம், 2 குழந்தை இருந்திருக்கலாம், 3 குழந்தை இறந்து போயிருக்கலாம். அதுக்கு நமக்கு தெளிவான ரெக்கார்டு கிடைக்கல. அதனால அந்த விஷயத்திலையும் பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அதுகளையும் தெரிஞ்சுக்கணும். அது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுக்கு முந்தி உள்ள வாழ்க்கையில வேற என்னென்னலாம் கிடைக்குது, என்னதான் அவங்க வாழ்க்கையில நமக்கு தெரிய வருதுன்னு கேட்டா, சின்ன வயசுல விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்கிறது தெரியுது. 40 வயசுக்கு முந்தி என்ன கிடைக்கும் தேடி பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு முந்தி அதை பண்ணாரு இதை பண்ணாரு அப்படி இப்படி இந்த ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. 40 வயசுக்கு முந்தினதுல என்ன கிடைக்குது? கல்யாணம் பண்ணது கிடைக்குது, இந்த 4 பொம்பளை பிள்ளைய பெற்றது கிடைக்குது, ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றாங்கிறது கிடைக்குது, அதுக்கப்புறம் அபூ தாலிப் வளர்த்தாருங்கிறது கிடைக்குது, அவங்க அம்மா இறந்தாங்கிறது கிடைக்குது, ஹலிமாட்ட வளர்ந்தாங்க என்பது கிடைக்குது. வேற என்ன கிடைக்குது 40 வயசுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையில் பார்த்தா? அவங்க சிறுபிராயம் எப்படி கழிந்தது என்று பார்த்தால் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. ஆடு மேய்ச்சிருக்கிறாங்கன்னா கூலிக்கு, அதாவது சின்ன குழந்தையிலேயே தான் வந்து சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக இன்னொரு வீட்டில வளர்றாங்க. அபூ தாலிப் என்னதான் பெரியத்தாவா இருந்தாலும் இன்னொரு வீடு தானங்க, சுமையாக இருக்கக்கூடாது என்று கருதியதற்காக வேண்டி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. ஆடுகளை எடுத்துட்டு ஆடு இருக்கான்னு கொண்டு போய் ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு பெரிய நாலேஜ் உயர்ந்தரமான பழக்க வழக்கமா அவங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. அவங்க சின்ன வயசுல எல்லாம் இருக்கு அப்படி ஆக்குறான்னு கேட்டா, இந்த மாதிரி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு ஒரு ஆள் இந்த அகில உலகத்துக்கு பெரிய பெரிய தத்துவங்களை சொல்லும் போது அதிசயமா இருக்கு. பெரிய மேல் தட்டிலே பழகி அப்படி பண்டிதர்கள், படித்தவர்கள், புலவர்கள், அறிஞர்கள் இவங்களோட பழகிட்டு ஒரு தத்துவத்தை சொன்னா பழம் இடம் பாது அது பேச வைக்குதுமா. இந்த அல்லாஹ் இவர் சொல்லுவது ஹக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் எப்படி வாழ்க்கையை உண்டாக்குறான், தாய் தந்தை இல்லாம ஆக்க விட்டு இன்னொரு இடத்துல சுமையா இருக்கக்கூடாத நிலைமையை உண்டாக்க விட்டு ஆடு மேய்க்க விடுறான் கூலிக்காக வேண்டி. அப்படி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரியில ஒரு ஹதீஸ் வருது, அல்லாஹ் எந்த நபியை அனுப்பினாலும் அவர் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, வான்ச நீங்களுமா, எல்லா நபியும் ஆடு மேய்ச்சாங்கன்னு சொல்லி நீங்களுமான்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா நானும் தான். குன்த அரஹா அலா கராரீத லி அஹ்லி மக்கா, மக்காவாசிகளுக்காக வேண்டி சில சில்லறை காசுகளுக்கு கூலியாக நானும் ஆடு மேய்த்தவன் தான். சில்லறை காசு கூலி பெற்றுக் கொண்டு நானும் மக்காவாசிகளுடைய ஆடுகளை கொண்டு போய் அந்த மாதிரி காட்டுல கொண்டு மேய்ச்சிட்டு வருவேன். ஆடு மேய்க்கிறேன்னா சாதாரண வேலை இல்ல. ஆடு மேய்க்கிறேன்னா உழுகிற வெயில் நம்ம மேலதான், கல்லு குத்தும் முள்ளு குத்தும் காட்டுல போய் ஆடு மேய்க்கிறேன். அதானே ஒரு ஆடு அங்கிட்டு ஓடும், ஒரு ஆடு இங்கிட்டு ஓடும். ஒரு ஆட்டை தொலைச்சிட்டு வந்தோம்னா அங்க பின்னி எடுத்துருவான், திட்டுவான். யாருக்கா ஆடு மேய்க்க போறோமோ அவன்கிட்ட பேச்சு வாங்கணும். ரொம்ப கஷ்டமான வேலை இது. இதை நானும் செஞ்சவன். எப்ப சொல்றாங்க, அகில உலகத்துக்கு எல்லாம் மாமன்னர் ஆன பிறகு மதீனாவுல இருக்கும் பொழுது அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, நீங்களும் ஆடு மேய்ச்சிருக்கீங்களா? ஆமா ஆடு மேய்ச்சிருக்கிறேன். கூலிக்கு மேய்ச்சிருக்கையா? அதையும் சொல்றாங்க. வெக்கத்தெல்லாம் விட்டு என்ன செய்யறாங்க, நான் எங்க வீட்டு ஆடு மேய்ச்சேன்னு சொல்லல, கூலிக்கு ஆடு மேய்ச்சவன் தானே, அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாதுங்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சின்ன வயசுலயே விவரம் தெரிஞ்ச வயசுலயே யாருக்கும் சுமையா இல்ல, சம்பாரிச்சு கொண்டே வீட்டுல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கூலிக்கு ஆடு மேய்ச்சிட்டு போய் அதை கொடுத்துதான் சாப்பிட்டு இருக்காங்களே தவிர அப்பவே அந்த தன்மான உணர்வு, அப்பவே உழைக்கணுங்கிற உணர்வோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க என்பதற்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. இந்த ஆடு மேய்ப்பதில் கூட ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, ஆடு மேய்ப்பதில் எவ்வளவுக்கு தேர்ந்த அனுபவம் இருக்குதுங்கிறது ஒரு ஹதீஸ். இப்ப நான் சொன்னது புகாரில, சஹீஹுல் புகாரில 2102வது ஹதீஸ்ல இருக்கு ஆடு மேய்ச்சாங்க என்பது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தில் என்ன வருதுன்னா, ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப இந்த மரம் இருக்குல்ல, மிஸ்வா குச்சி இருக்குல்ல, அந்த அராக்கு குச்சிம்பாங்க, அந்த குச்சிய அதுக்கு ஒரு மரம் இருக்குது. அந்த குச்சிக்கு உள்ள அராக்கு மரம்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தினுடைய கனி இருக்குல்ல, அது காடுகள்லான இருக்கு. ஆடு மேய்க்க போறவங்க அந்த கனி எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க. நல்லா ருசியா இருக்கும்னு சொல்லி இந்த கனிகளை என்ன செய்வாங்க, பறிச்சு சாப்பிட்டுக்குருவாங்க. காட்டு பகுதியில் இந்த வேலிக்கருவை, இந்த கள்ளி இதுகள் எல்லாம் முளைக்கும் போது அதோட சேர்ந்து இந்த ஈச்சமலம்லாம் முளைக்கும் பாருங்க, அது மாதிரி இந்த அராக்கு மரத்தினுடைய மரங்க முளைச்சிருக்கும். அதனுடைய கனிகள்லாம் அப்படி இருக்கும். இந்த கனிகளை யாரு சாப்பிடுவாங்கன்னா பெரிய மேல்தட்டு மக்கள் சாப்பிடுற கனி இல்லை இது. இதெல்லாம் யார் சாப்பிடுவா? சும்மா தெருவில் போறவன் வரவன். இந்த கோவை பழம்னு ஒரு பழம் இருக்குது. இந்த பழத்தை உயர்ந்த ரகத்தில் உள்ளவங்க மார்க்கெட்ல சாப்பிட மாட்டான். கிராமத்தில் போனீங்க அங்க கோவை பழம் இருக்கும், அது பிச்சு சாப்பிடுவான், அது ஒரு டேஸ்டா இருக்கும். இப்படி இந்த கீழ்த்தட்டு மக்கள் பொருளாதாரத்தில் வசதியில கீழ்த்தட்டு மக்கள் சாப்பிடக்கூடிய கனிந்து அந்த காட்டோரத்தில் முளைக்கக்கூடிய கனிகள் இருக்குது. அந்த மாதிரி இந்த அராக்கு மரத்தினுடைய போய் ரசூலுல்லாஹ் ஒரு பிரயாணத்தில் போயிட்டு இருக்காங்க, ஜாபீர் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அராக்கு மரத்தை கண்டுறாங்க, எங்க பழம் இருக்கு பறிங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்லும் பொழுது சொல்றாங்க, நீங்க பறிக்கும் போது நல்லா கருப்பா பார்த்து பறிங்க, கருப்பு கலரா இருக்கணும், அதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இவ்வளவு கரெக்டா இந்த கனியை பத்தி இவ்வளவு விவரம் தெரிஞ்சிருக்கிறீங்களே, நீங்க ஆடு மேய்ச்சிருப்பீங்களோ அப்படின்னு ஒரு கேட்கிறாங்க. நீங்க ஆடு மேய்ச்சிருப்பீங்க, இந்த ஆடு மேய்க்கிற அளவுக்கு தெரியும். ஒரே காட்டுல செடி ஒவ்வொரு செடியா பார்த்துட்டு இருக்கிறாருக்கு தான் இந்த பழம் நல்லா இருக்கு, இந்த பருவத்தில் நல்லா இருக்கு, சிகப்புனா நல்லா இருக்காது, செங்காயம் நல்லா இருக்காது, கருப்பா இருந்தா ருசியா இருக்கு. இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. நீங்க எல்லாம் உயர்ந்த தரத்து மக்கள், எங்களை மாதிரி ஆடு மேய்க்கிற ஆட்களுக்கு இதெல்லாம் தெரியும், உங்களை மாதிரி ஆட்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறதுக்காக வேண்டி நீங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆள் மாதிரில தெரியுது அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, ஆமா ஆடுதான் மேய்ச்சிருக்கிறேன், அதை வச்சுதான் எனக்கு தெரியுங்கிறாங்க. நான் ஆடு மேய்ச்ச வந்தாண்டு. அப்ப இந்த ஆடு மேய்ப்பதுல ரொம்ப தேர்ந்து ரொம்ப நாள் மேய்ச்சிருக்கிறாங்கன்னு வழங்குது. இதை ஒரு நாள் ரெண்டா மேய்க்கல, அந்த காட்டுல உள்ள செடி கூட்டி அதனுடைய வகை, அதனுடைய டேஸ்ட் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க.
காட்டுல முளைக்கக்கூடிய செடி கொடிகளை பற்றிய உள்ள ஞானம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில 40 வயசுக்கு முந்தி உள்ள வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்குது. இதுக்கு ரெக்கார்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்ச்சாங்கன்னு ஒருத்தர் சொன்னா 100% ரெக்கார்டு சஹீஹுல் புகாரில இருக்கு, முஸ்லிம்ல இருக்குது, அத்தனை ஹதீஸ் நூல்கள்ல இது இடம்பெற்றிருக்கு. ஏன்னா அவங்க வாயினால சொன்ன செய்தி. அதனால இது எதனால இது மட்டும் இடம்பெற முடியுது? இது 40 வயசுக்கு முந்தின சம்பவமா இருந்தாலும் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாயால் சொல்லும் பொழுது சஹாபாக்களுக்கு ரெக்கார்டு, அதை கண்டிப்பா பதிவு செஞ்சிருவாங்க. பதிவு செஞ்சாலும் நமக்கு அது கிடைக்குது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் கிடைக்குது 40 வயசுக்கு முந்தின சம்பவங்கள்ல. என்ன சம்பவம்? இந்த காபத்துல்லா இருக்குதுல்ல, காபத்துல்லா வந்து ஒரு திருப்பி கட்டணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சிதிலம் அடைஞ்சு பாலடைஞ்சு போயிடுச்சு. இந்த காபத்துல்லாவை திருப்பி ஒருக்கா நம்ம கட்டணும், இடிஞ்சு உளுந்துரு போல இருக்குது அப்படின்னு சொல்லி குறைஷிகள்லாம் சேர்ந்து காபத்துல்லாவை இடிச்சு போட்டு புதுசா கட்டுறாங்க. அந்த புதுசா கட்டும் பொழுது அந்த கட்டுமான பணி இருக்குதுல்ல, அதுல எல்லாரும் பங்கெடுக்கணும். சில ஊர்கள்ல கிராமங்கள்ல அந்த கோயில் கட்டுறதா இருந்தா ஊர் கட்டுப்பாடு போட்டுருவாங்க. கூலிக்கெல்லாம் ஆள் பிடிக்க கூடாது, ஒவ்வொருத்தரும் ஆள் அனுப்பி மண்ணு தூக்கணும். அந்த புண்ணியம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி, அந்த நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் வந்து கர சேவை, அதாவது இந்த வேலையை வந்து சேவையா செய்யறது, அந்த மாதிரியான கூலி இல்லாமல் வேலை செய்யணும் ஒரு இது பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் காபாவை எல்லாரும் கட்டணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்ட அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்க சொல்றாங்க, நானும் அந்த காபாவை கட்டுவதற்கு கல் சுமந்தவன், இந்த காபாவை கட்டுவதற்காக வேண்டி கல் சுமந்திருக்கிறேன். எல்லாரும் சுமக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்ல சுமந்திருக்கிறாங்க. அத கூட இன்னொரு சம்பவத்தில் எப்படி வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா கட்டுறதுக்காக வேண்டி கல்ல சுமக்கும் பொழுது கீழே துண்டை கட்டி தானே கல்ல சுமக்குவாங்க. அப்ப அப்பாஸ் இருக்காரு, அப்பாஸ் வந்து பெரியத்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார் அப்பாஸ். அவரும் ஏதோ கல்ல மண்ண சுமந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, தலையில இந்த கல்ல சுமக்குறீங்கள, தோல் பூஜ்யத்துல சுமக்குறீங்கள, தோல் பூஜ்யம் காய்ச்சி போயிடும், இப்படி சுமக்க கூடாது, கீழே கட்டிருக்கிற வேட்டையாவது தோல்ல போட்டு அதுல சுமந்துக்கிட்டு போ. அவர் சொல்றாரு. அந்த மக்களுக்கு அது நாகரிகம். ரசூலுல்லாஹ்வுடைய பெரியத்தாவா இருந்தாலும் அது ஒரு மாதிரியான சமுதாயம் தானே. இந்த கீழே ஆடை இல்லாட்டாலும் பரவாயில்ல, கீழே உள்ள ஆடை அவுத்துட்டு, ஏன்னா கள்ளத்துக்கு தோல்ல வச்சா தோல் காய்ச்சி போயிருமாங்க, துண்டத்துக்கு போட்டுருந்த மேல, அதுக்கு மேல கல்ல சுமந்தா என்ன செய்யாது, வலிக்காது, தோல் பட்ட காய்ச்சி போகாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அப்பாஸ் வந்து சொல்றாங்க, நீ வெறுமன கல்ல சுமக்க கூடாது, நீ வேட்டையா ஊத்து செஞ்சுக்க, தோல்ல போட்டு சுமந்துக்கான்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை அப்படி செஞ்சிடறாங்க. வேட்டையாவது டக்குன்னு தோல்ல தூக்கி போட்டு என்ன செய்யறாங்க, அதை கல்ல சுமந்தாங்க. சுமந்த உடனே என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு அந்த கூச்சம் உணர்வுல தாங்க முடியாம வெட்கத்துல மூச்சையாகி மயங்கி விழுந்துடுறாங்க. தோல்ல தூக்கி போட்ட உடனே அவங்களா போட்டாங்களா இவர் உருவி போட்டாங்கன்னு தெரியல, பெரியத்தா தானே இவர் பெரியத்தா. இந்த சம்பவம் வந்து சில பேர் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபியா அவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்ல. அப்பாஸ் போய் கண்டிச்சு அறிவுரை செய்யற அளவுக்கு இருந்தா சின்ன வயசுல நடந்திருக்கணும். இது எப்ப நடந்திருக்கணும், 35 வயசுல சொல்றாங்க. 35 வயசுல வேட்டி ஒரு அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க, வழங்குதா, அதுக்கு சான்ஸே இல்ல. சில பேர் அப்படித்தான் சொல்றாங்க, இது 35 வயசுல நடந்துச்சுன்னா எழுதி வச்சிருக்காங்க. அது வயசு இந்த அதிசயில குறிப்பிடப்படல. ஆனா மக்களோடு சேர்ந்து கல்லை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் வந்து, நீ தோள்பட்டையில உன்னுடைய வேட்டியா ஊத்து தோள்பட்டையில போட்டுக்க, அதுக்கு மேல அந்த கல்லை சுமந்துக்க, உனக்கு தோள்பட்டை வலிக்காது என்று சொன்னதாகவும், உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செஞ்ச உடனே அதுக்கு அவங்க அப்படியே மூர்த்தியாகி, கீழே ஆடை இல்லையில, கீழே ஆடை வேட்டி இல்லையேன்னு சொல்லி மூர்த்தியாகி கீழே விழுந்துட்டதாகவும், விழுகும் பொழுதே வந்து என் வேட்டின்னு கத்திட்டே விழுந்தாங்களாம். இசாரின்னு சொன்னாங்கன்னு வருது. அப்படின்னா அவங்களா அவுக்கலன்னு விளங்குது. நானா அவுத்திருந்தா வேட்டின்னு கத்துவாங்களா? வேட்டின்னு எப்ப கத்துவீங்க? குளத்துல குளிக்கும் உருவிட்டு கத்துவீங்க, வேட்டின்னு கத்துவீங்க, அல்லது அவங்களுக்கு போயிட்டு கத்துவீங்க, வேட்டின்னு கத்துவீங்க. அப்ப வேட்டின்னு கத்துனாங்கன்னு வருது. ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, இசாரி என் வேட்டின்னு கத்திருக்கிறாங்க. அப்படி கத்துனாங்கன்னு சொல்லுவதிலிருந்து இருந்து என்ன விளங்குது, இவர் பெரிய ஆள் அப்பாஸ், பெரியத்தா, இவங்க சின்ன பிள்ளைன்னா தூக்குற அளவுக்கு உள்ள பிள்ளை, ஒரு 10 வயசா இருக்கலாம், 12 வயசா இருக்கலாம், ஒரு 15 வயசா கூட இருக்கலாம், ஏதோ கல்லு தூக்குற வயசு, அந்த வயசுல இருந்திருப்பாங்க. என்ன வேட்டி உருவிருப்பாங்க, அவரு உருவி தோளத்துக்கு போட்டு மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அதனால வேட்டின்னு கத்திருக்கிறாங்க, என் வேட்டின்னு கத்திருக்கிறாங்க. அந்த ஒரு தடவைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாணமாக ஒரு காலத்திலும் காணப்பட்டதே இல்லை.
அந்த ஒரு டயத்துல வேட்டி உருவினாங்களே, அந்த ஒரு டயத்தை தவிர அவர்களை நிர்வாணமாக எந்த கட்டத்திலையும் என்ன செஞ்சதில்லை, யாரும் கண்டதே கிடையாது என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில 351வது ஹதீஸ்ல இருக்குது. அதே புகாரியில 1479வது ஹதீஸ்ல இருக்குது. இதெல்லாம் காபத்துல்லாவை கட்டுறது, அந்த கட்டுறதுல அவங்களுக்கு என்ன இருக்குது, பங்கு இருந்திருக்கு. அந்த காபத்துல்லாவை கூட எப்படின்னு கேட்டா முறையா கட்டப்படல. நான் விவரமான பிறகு அதை உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அந்த காபத்துல்லாவை நான் தான் கட்டினேன், ஆனா அதை ஒழுங்கா கட்டல, கட்ட வேண்டிய விதத்தில் கட்டலன்னு சொல்லி பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சனமே பண்றாங்க. ஏன்னா காபத்துல்லா இப்ப இருக்குல்ல, இப்ப இருக்கிற வடிவம் காபத்துல்லாவுடைய வடிவமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமில்ல, காபத்துல்லா இப்ப இருக்குல்லங்க, பாக்குறீங்கல்ல, அது அல்ல காபத்துல்லாவுடைய வடிவம். இப்ராஹிம் நபி கட்டின காபத்துல்லா அது அல்ல. இப்ப இருக்குல்ல காபத்துல்லா இப்படி கிடையாது. காபத்துல்லாவுடைய உண்மையான வடிவம் என்ன? செவ்வகமா தானே காபத்துல்லா வச்சிருக்காங்க. செவ்வகமான வடிவத்தில் காபத்துல்லா கிடையாது. 3 பக்கம் ஒரு பானா போட்டுக்கிறாங்க. பானா இருக்குல்ல, தமிழ்ல பானா எழுத்து அப்படி போட்டு மேற்பக்கம் அப்படி வளைவு மெஹராப் மாதிரி 3 பக்கம் தான் சதுரமா இருக்கும். ஒரு பக்கம் எப்படி இருக்கு, அப்படி வளைவா இருக்கும். இந்த மெஹராப் தொழுகைக்கு வளைவா போடுறாங்கல்ல, தொழுகிற இமாம் தொழுகிற இடத்துல அப்படி வளைவா அப்படி குறைஞ்சாப்புல போடுறாங்கல்லங்க, அப்படி ஒரு சைடுல இருக்கும். 3 சைடுல தான் என்ன இருக்கும், சதுரமா இருக்கும். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் விவரம் தெரியும் போது சொல்றாங்க, இவங்க காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைடை விட்டு சதுரமா கட்டிவிட்டாங்க செவ்வகமா. இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப நான் மாத்தி அமைச்சிருவேன், நான் மாத்தி அமைச்சேன்னு சொன்னா ஒரு குழப்பமாகி போயிடும், அதனால நான் அதை மாத்தாம இருக்கிறேன் ஆயிஷா நாயகிட்ட சொல்றாங்க. லவ்லா கௌமிக்கு ஹதீசு அஹதீன் பில் ஜாஹிலியா, புதுசா அறியாமை காலத்திலிருந்து புதிதாக விடுபட்டு வந்தவர்களாக உன்னுடைய சமுதாயம் இருக்கிறது ஆயிஷாவே, உன்னுடைய சமுதாயம் இருக்குது. அதனால இந்த காபத்துல்லா அவங்க தப்பா கட்டிருக்கிறாங்க, நான் அதை மாத்தி அமைக்க நினைக்கிறேன், இப்ப அதுக்குள்ள நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி மாத்தி அமைக்காம விட்டாங்க. அதனாலதான் காபத்துல்லாவுக்கு பக்கத்துல ஒரு லாட மாதிரி ஒரு வளைவா சின்னதா ஒண்ணு இருக்கும். காபத்துல்லா பாத்தீங்கன்னா சதுரமா கட்டடம் இருக்கு செவ்வகமா, அதுக்கு பக்கத்துல ஒரு லாடமா என்ன இருக்கும், ஒரு ஜான் உயரத்துல ஒரு வளைவு ஒண்ணு இருக்கும். விடுபட்டது காட்டுறதுக்காக வேண்டி தவாப் செய்யும்போது அதை சேர்த்தா நம்ம தவாப் செய்யணும். சதுரத்தை அந்த செவ்வகத்தை தவாப் செஞ்சா செல்லாது. அந்த வளைவு இப்போ அந்த வளைவு இருக்குது, அந்த வளைவை சின்னதா இது வரைக்கும் இருந்துச்சுன்னு காட்டுறதுக்காக வேண்டி அந்த வளைவு அப்படி அப்படி வச்சு ஒரு ஜான் 2 ஜான் உயரத்துக்கு வச்சு மிச்சதெல்லாம் விட்டுட்டாங்க. அது இன்னைக்கு அந்த வடிவத்தில் இருக்குது. அப்ப இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொன்னையும் கவனிக்கிறாங்க. அந்த காபத்துல்லாவுடைய வாசல் இருக்குல்ல, வாசல் இந்த இவ்வளவு உயரத்துக்கு இருக்கும். ஒரு வீடுனா வாசல் எப்படிங்கிறது ஏறி போற மாதிரி இருக்கணும்லங்க. வீடுனா என்ன செய்யணும், வாசல் ஏறி போற மாதிரி இருக்கணும். அப்ப ஏறி போற மாதிரி வீடு வைக்கல, வாசல் வைக்கல, நல்லா உயரமா வச்சிருக்காங்க. அதையும் விமர்சிக்கிறாங்க. ஏன் இப்படி வச்சாங்க தெரியுமா, இதை நான் மாத்தி அமைச்சிருப்பேன், தப்பா கட்டிவிட்டாங்க, நானும் தான் சேர்ந்து பங்கெடுத்தேன் அதுல, ஆனா தப்பா கட்டிவிட்டாங்க. ஏன் இப்படி கட்டினாங்கன்னா வேண்டியவங்கள உள்ள விடுறதுக்காக வேண்டி. இறக்கமா இருந்தா எல்லாரும் உள்ள நுழைஞ்சிருவானா, இறக்கமா இருந்துச்சுன்னா வாசலா இருந்தா எல்லாரும் நுழைஞ்சிருவானா. இந்த உயர்ந்த குலத்துக்காரங்களை உள்ள விடணும், மற்றவனை விடக்கூடாது என்பதற்காக வேண்டி காபாவை ஒசரமாக வாசல வச்சாங்க. நான் அதையும் மாத்தி அமைச்சிருப்பேன், ஆனா புதுசா இப்பதான் வந்திருக்காங்க, இப்ப மாத்திரம்னா சரியா வராது அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்னு சுபைருடைய ஆட்சி காலத்துல அந்த ரசூல் ஆசைப்பட்ட மாதிரி கட்டினாரு. இப்னு சுபைர் ஆட்சிக்கு வந்த பொழுது அவர் என்ன செய்யறாரு, ரசூல்லா மாத்துவேன்னு சொன்னாங்க, அது ஒரு காரணம் சொன்னாங்க, இப்ப குழப்பம் வந்துரும்னு. இப்ப அந்த குழப்பம் ஒண்ணு வராது, பழைய முஸ்லீம் ஆயிட்டு நம்ம எல்லாம், நிதி இல்லாதனால அவங்க விட்டுவிட்டாங்க, இப்ப நிதி எல்லாம் நிறைய தருக்கிறான்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பின மாதிரி நினைஞ்சாங்க. 2 வாசல் வச்சு இந்த பக்கம் நுழையிறது, அந்த பக்கம் வெளியே வர்றது, இறக்கமாக வாசல் வச்சு அந்த அந்த மெஹராபு டைப்ல வச்சு அந்த காபத்துல்லாவை கட்டினாங்க. கட்டி அப்படி கொஞ்ச நாள் காபத்துல்லா இருந்துச்சு. இருந்தவனே என்ன ஆச்சுன்னா, அவரு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மர்வானுடைய காலத்துல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவரை இப்னு சுபைரை கொண்டு போடுறாரு. அவர் கையில் ஆட்சிக்கு வருது. அவர் என்ன பண்றாரு, இந்த ஆள் செஞ்சு நம்ம எப்படி வைக்கிறோம்னு சொல்லிட்டு பழையபடி என்ன செய்யறாரு, அதே மாதிரி மாத்துறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த மாதிரியே அதை இடிச்சு மாத்தி விட்டாரு. மாத்தின உடனே இந்த விவகாரம் மாலிக் இமாம்கிட்ட ஒரு தடவை வருது, இந்த மாதிரி பண்றாங்களா, ரசூலுல்லாஹ் விரும்பின மாதிரி கட்டிடுவோமான்னு. காபா என்பது மன்னர்களுடைய விளையாட்டு பொருள் இல்ல. ஒவ்வொருத்தனும் இவன் நினைச்சது அவன் அடிக்கிறது, அவன் நினைச்சு இவன் மாத்துறது, இவன் நினைச்சு அவன் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி விளையாட்டு பொருள் இல்ல, பேசாம கொடுப்பான்ட்டாங்க அவங்க. அதோட அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த மாதிரி தான் இப்ப காபத்துல்லா இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பின மாதிரி இல்ல.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த மாதிரி இப்ப காபத்துல்லா இருக்குது. எதை மாத்தணும்னு நினைச்சாங்களோ அது எதுக்கு சொல்ல வர்றேன்னா இதையெல்லாம் கவனிச்சிருக்காங்க, இதெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி வாசம் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்கன்னா இந்த மாதிரி பண்றதுக்கு வச்சாங்கன்னு இருக்குது. அதே மாதிரி அந்த காபத்துல்லாவை கட்டக்கூடிய சமயத்துல இதெல்லாம் 40 வருஷத்துக்கு பிறந்ததுல இருந்து 40 வயசுக்கு வரைக்கும் உள்ள நிகழ்ச்சிகள். எதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு அதை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் தொகுத்து சொல்லிட்டு நேர 40 வயசுக்கு நம்ம போயிடலாம். அதெல்லாம் நிறைய செய்திகள் இருக்கு. அப்ப இந்த காபத்துல்லாவை கட்டும் பொழுது காபாவுல ஹஜருல் அஸ்வத்னு ஒரு கல் இருக்கு, உங்களுக்கு தெரியும், எல்லாரும் பார்த்திருப்பீங்க. காபத்துல்லாவோட ஒரு மூலையில ஒரு கல் ஒண்ணு பதிச்சிருப்பாங்க, கருப்பு கல்லுன்னு பேரு. நிதிக்கு வர்றாங்க, நிறைய அள்ளி போடுவேலாம், அது தனியா சொல்றாரு. அப்ப காபத்துல்லாவுலங்க அதுல ஒரு மூலையில ஒரு கருப்பு கல் ஒண்ணு பதிக்கப்பட்டிருக்கும். இப்ப அதுக்கு நல்லா வெள்ளியில இதெல்லாம் போட்டு அது வெள்ளிக்குள்ள வச்சு தூக்கி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல கல்லு ஒரு மூலையில பதிக்கப்பட்டிருக்கும். இந்த ஹஜருல் அஸ்வதுங்கிற அந்த கல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க இல்லையா, அப்ப இருந்து அந்த கல்லு அந்த மூலையில இருக்குது. அந்த கல்லை விட மாட்டாங்க ஒரு காலகட்டத்திலையும். ஒரு ஹதீஸ்ல கூட அது என்ன இருக்குன்னா, அந்த கல் சொர்க்கத்தினுடைய பொருள்ல ஒரு பொருள் அப்படின்னு கூட ஒரு ஹதீஸ் இருக்குது. அது என்ன காரணம், அது அந்த காரணம் நமக்கு வேண்டியது இல்லை. இந்த ஹஜருல் அஸ்வத் என்ற ஒரு கல் காபத்துல்லாவுடைய ஒரு மூலையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டும் போது இருந்தது. இந்த புனர் நிர்மாணம் பண்ணும்போது இடிச்சாங்கல்ல, இடிச்ச உடனே இந்த பாதி தூரம் வந்த உடனே கள்ளத்துக்கு வைக்கணும் அந்த இடத்துல. ஹஜருல் அஸ்வத்ங்கிற கல்ல ஒரு புனிதமா கருதக்கூடிய ஒரு சமுதாயம் யார் அதை எடுத்து வைக்கிறேன்னு சண்டை போடுமா இல்லையா? அப்படி சண்டை போட்டிருக்காங்க. அப்படி சம்பவம் பரவலா எல்லாரும் சொல்றாங்க, அது ஹதீஸ்ல இருக்குது. என்ன சண்டை? ஒவ்வொரு குளத்துல உள்ளவனும் நான் தான் எடுத்து வைக்குவேன். குறைஷ் குலத்துக்காரன் சொல்றான் இந்த கல்லை நான் தான் தூக்கி வைப்பேன், இன்னொருத்தன் சொல்றான் நான் தான் தூக்கி வைப்பேன், இன்னொரு குளத்துக்காரன் நான் தான் வைக்க வாங்குறான். கட்டுறதுல எல்லாரும் பங்கெடுக்கிறோம்ல, இந்த கல்லை தூக்கி வைக்கிறதுல நான் தான் வைக்கணும் ஆளுக்கு ஆள் போட்டி வருது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இப்ப அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இந்த வாசல் வழியாக யார் வருகிறாரோ அவரிடத்தில் நம்ம அந்த பொறுப்பை ஒப்படைக்குவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாசல் வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எதுக்கு நீங்க சர்ச்சை பண்ணிக்கிறீங்க, ஒரு துண்டுல தூக்கி அந்த கல்லை வைங்க, எல்லாரும் சேர்ந்து தூக்குங்க, கல்லை தூக்கி துணியில வைங்க, துணியை எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா நீங்க புடிங்கன்னு சொல்லிட்டு தூக்கணும்னு அவங்க வச்சு ரசூல்லா தூக்கி வச்சுட்டாங்க. தூக்கிட்டு வர்றாங்க, எல்லாரும் தூக்கிட்டு இல்லப்பா நான் தூக்கி வச்சிருந்தா முடிஞ்சு வச்சு கதை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச கல் அது. இன்றைக்கு இருக்கிற ஹஜருல் அஸ்வத் கல் இடிச்சுருக்க கட்டிட்டாங்க. ஆனா அந்த புனர்நிர்மாணம் செய்யும் பொழுது அந்த கல்லை தூக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வச்சாங்க என்பதற்கு ஹதீஸ்ல முஸ்னத் அஹ்மதுல ஆதாரம் இருக்குது. இது மாதிரியான சில சம்பவங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சம்பவங்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாலூட்டி அண்ணன் இருக்கிறாங்கல்ல, ஹலீமாங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம். இந்த ஹலீமா இல்லாம இன்னொருத்தங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் ஊட்டி இருக்கிறாங்க. இந்த குழந்தையில பால் ஊட்டின விடுபட்ட சம்பவங்கள் இதெல்லாம் அதாவது பிறந்ததுல இருந்து 40 வயசுக்கு உள்ள சம்பவத்தில் உள்ளது. ஹலீமா பால் ஊட்டின மாதிரி அபூ லஹப் என்பவனுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க. அபூ லஹப்னா ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார். அந்த ஆளுக்கு சுவைபா என்ற பெயர்ல ஒரு அடிமை பெண் ஒன்று இருந்தாங்க. இதை பற்றி ஒரு வரலாறு கூட சொல்லுவாங்க. அது சனது ஒன்றும் கிடையாது, ஒரு அறிவிப்பாளர் வரிசைலாம் ஒன்றும் கிடையாது, வரலாறா சொல்லுவாங்க. அதாவது முகமது பிறந்த சந்தோஷத்துக்கு இந்த சுவைபாண்டு ஒரு பெண்மணி சொன்ன உடனே அபூ லஹப் அந்த பெண்ணை விடுதலை செஞ்சிட்டாரு, இந்த சந்தோஷ செய்தி சொன்னதுக்காக வேண்டி அப்படிலாம் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அதுக்கு ஆதாரம் ஒன்றும் கிடையாது. ஆனா சுவைபாண்டு ஒரு அடிமை பெண்ணு அபூ லஹபுக்கு இருந்திருக்கிறாங்க, அது உண்மை. இந்த சுவைபாங்கிறவங்க தான் ஹலீமா வாங்கிட்டு போற வரைக்கும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுத்தவங்க. சுவைபாங்கிற அபூ லஹபுடைய அடிமை பெண்ணு, அவங்களும் குழந்தை பெற்று இருந்திருப்பாங்க, அப்பதான் பால் கொடுக்க முடியும். அந்த நேரத்தில் அவங்களும் குழந்தை பெற்று பால் கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ல இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த ஹலீமா அம்மா வாங்கிட்டு போறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் பட்னியா கிடக்க கூடாதுல, பெத்த தாய் தான் கொடுக்க மாட்டாங்களே, கௌரவ குறைவுல. அந்த சமுதாயத்தில் பெத்த தாய் பால் கொடுக்கிறது கௌரவ குறைவு. அதனால இந்த ஹலீமா அபூ லஹபுடைய அடிமை பெண் சுவைபாங்கிறவங்க பால் கொடுத்திருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துறாங்க, அவங்களாவே சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஹம்சா இருக்கிறாங்கல்ல, ஹம்சா யாரு, அவங்க ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சின்னத்தா.
ஹம்சாங்கிறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாவுக்கு தம்பி, அப்துல்லாவுடைய தம்பி தான் ஹம்சா. இப்ப ஹம்சாவுடைய மகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணணும் என்று ஒரு பேச்சு வருது. சின்னத்தா மகளை கட்டிக்கலாம்ல, சின்னத்தா மகளை தானே ஹம்சாங்கிற சின்னத்தா வர்றாங்க. சின்னத்தாவுடைய மகளை ரசூலுல்லாஹ் கட்டி வைக்கணும்னு அந்த குடும்பத்தில் ஒரு பேச்சு வரும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அது முடியாது, மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஏன்னு கேட்டா ஹம்சாவும் நானும், எங்க சின்னத்தா ஹம்சாவும் நானும் சுவைபாவிடத்தில் பால் அருந்தி இருக்கிறோம். சுவைபாங்கிற அந்த அடிமை பெண்ணிடத்துல நாங்க 2 பேரும் பால் குடிச்சதுனால அவர் சின்னத்தாவா இருந்தாலும் எனக்கு சகோதரர் ஆகிறாரு. பால் குடிச்ச சகோதரர் ஆயிடுவாங்கல்ல. ஒரு பெண்ணிடத்துல 2 பேர் பால் குடிச்சிட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியாவே ஆயிடுவாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள அத்தனை சட்டமும் அவங்களுக்கு பொருந்தும். அப்ப ஹம்சாவும் நானும் சுவைபாவிடத்துல பால் குடிச்சதுனால அண்ணன் பிள்ளையா தான் ஆகுமே தவிர சின்னத்தா பிள்ளையா ஆகாது. ஹம்சாவுடைய மகள் என்னுடைய சகோதரனுடைய பிள்ளையாகுமே தவிர அது சின்னத்தாவுடைய பிள்ளை ஆகாது. அதனால அதை நான் திருமணம் முடித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி சொன்னாங்க என்ற செய்தி சஹீஹுல் புகாரியில 4715வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்குது. அப்ப ஹலீமா மாதிரியே சுவைபாங்கிறவங்களும் கொஞ்ச காலம், குறுகிய காலம் இணைஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பால் ஊட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வரலாறுல ஆதாரம் கிடைக்குது. அது போக இன்னொரு ஆதாரம் இருக்குதுங்க. இது கொஞ்சம் நல்ல விவரமா நீங்க விளங்கிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுல அந்த ஹலீமா அம்மாட்ட வளரும் பொழுது அவங்களுடைய இதயத்தை 2 பேர் பிளந்தாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாட்டி அதை சொல்லிடுறேன், சொல்லி அது எந்த அளவுக்கு சரிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் மக்காவுல இல்ல, ஹலீமா அம்மாட்ட இருக்கும் பொழுது. இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா ஹலீமா அம்மாட்ட பால் குடிக்கிற அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற கட்டத்தில் இது நடக்குது. இது சம்பவத்தில் இது வருது. அப்ப சிறுவர்களுடைய விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அவரை பிடித்து ரசூலுல்லாஹ் மட்டும் பிடிக்கிறாங்க. சின்ன பிள்ளையெல்லாம் விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ்வை மட்டும் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, அவங்கள பிடிக்கிறாங்க. பிடிச்சி கீழே தள்ளி அவங்களுடைய இதயத்தை பிளந்தார்கள். இதயத்தை பிளந்து அதிலிருந்து இதயத்தை வெளியெடுத்தார்கள். வெளியே எடுத்து அதிலிருந்து ஒரு இரத்த கட்டி மாதிரி ஒன்றை வெளியேற்றினார்கள். வெளியேற்றிவிட்டு இதான் ஷைத்தானுடைய பங்கு. அதாவது இதயத்தை பிளந்து அதிலிருந்து இதயத்தை வெளியெடுக்கிறாங்க. அந்த இதயத்திலிருந்து ஒரு இரத்த கட்டி, அந்த இரத்த கட்டி எடுத்து வெளியே எரிஞ்சு விட்டு இதுதான் சைத்தானுடைய பங்கு, சைத்தானுடைய பங்கை தூக்கி வெளியே எரிஞ்சாச்சு, சைத்தானுக்கு இந்த இதயத்தில் வெளியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சாங்க. எரிஞ்சு விட்டு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா அந்த கல்பை தங்க தட்டில் வைத்து, தங்கத்தினால ஒரு தட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க, அதுல வைத்து ஜம்சம் தண்ணீர்னால அதை அப்படியே கழுவுறாங்க. இதயத்தை கழுவி பிறகு பழையபடி அந்த இடத்துல கொண்டு இணைஞ்சாங்க, உள்ளே அறுத்து எடுத்துட்டு உள்ளே அந்த கல்பை வச்சிடுறாங்க. வச்ச உடனே கூட விளையாண்ட பிள்ளைங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் பார்த்துட்டு ஒடியாந்து அவங்க அம்மாட்ட, வளர்ப்பு அம்மாட்ட ஹலீமாட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? முகமது யாரோ கொண்டு விட்டாங்க, முகமது கொலை செஞ்சு விட்டாங்க சொல்றாங்க. சொன்ன உடனே ஹலீமா ஓடிபடியா இருந்து பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா எந்திரிச்சு நிக்கிறாங்க, ஒண்ணுமே இல்ல, அந்த சாதாரண நிலையில் இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னா இனிமே நம்ம இங்க வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லி ஹலீமா கொண்டு அங்க ஆமினாட்ட கொண்டு விட்டுட்டாங்க என்று ஒரு செய்தி. இது முஸ்லீம்ல, சஹீஹ் முஸ்லிம்ல 236வது ஹதீஸ், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இந்த செய்தி இடம்பெறுதுங்க. ஆனா இத கொஞ்சம் நம்ம பல வகையில பரிசீலனை பண்ணணும். ஹதீஸ்ல அறிவிப்பாளர்கள் கரெக்டா இருக்கிறாங்க, நம்பகமான அறிவிப்பாளர்கள் வழியாகத்தான் இதெல்லாம் சொல்லப்படுது. ஆனா இதுல நீங்க என்ன அம்சத்தை வழங்கணும்னு கேட்டா, ஷைத்தானுடைய அந்த பங்கையே தூக்கி எரிஞ்சாச்சுன்னு சொல்றாங்க. அப்ப உள்ளத்துல பார்த்தோம்னா ஒரு ரத்த கட்டி ஒண்ணு இருக்கும், அது இருந்தா தான் சைத்தான் வேலை செய்வான். அதை தூக்கி எரிஞ்சிட்டா சைத்தான் வேலை செய்ய மாட்டான். அதை தூக்கி எரிஞ்சிட்டாங்க அதையும் சொல்லுது. ஆனா பிற்காலத்துல இதுக்கெல்லாம் பிந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகி இறை தூதராகி பல போதனைகளை சொல்லும் பொழுது அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒவ்வொரு மனுஷன்டையும் சைத்தான் இருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, அவ பீக்கே யா ரசூலல்லாஹ், உங்கள்கிட்டயுமா சைத்தான் இருக்கிறான்னு கேட்கும்போது, ஆமா என்கிட்ட தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சைத்தானே தூக்கி எரிஞ்சாச்சுன்னு இந்த ஹதீஸ் சொல்லுது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு பிறகு, மதீனாவுக்கெல்லாம் போன பிறகு, மதீனாவுல ரொம்ப பக்குவப்பட்ட காலகட்டத்தில் சஹாபாக்கள்கிட்ட போதனை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன சொல்றாங்க, ஆமா என்னிடத்துல தான் சைத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன முரண்படுது? இப்ப சைத்தானுடைய பங்கை தூக்கி எரிஞ்சாச்சுங்கும் பொழுது சைத்தானியத்தான எதுவுமே இருக்கக்கூடாது, சைத்தானுடைய எந்த ஆதிக்கமும் இருக்கக்கூடாது, கோபம் வரக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல. ஒரு குருடர் வந்து நான் கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிறப்பு எதுங்க? சாதாரண ஒரு நாளைக்கு சிந்திங்க, மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆசாபாசமும் இருந்து அது ஜெயிக்கிறது சிறப்பா? ஒருத்தனுக்கு ஆண்மையெல்லாம் இருக்குதுங்க, ஆண்மையெல்லாம் இருந்து தப்பா நடக்காம இருக்கிறது சிறப்பா? அவனை காயடிச்சு விட்டுட்டு பார் ஒண்ணுமே நடக்கல பாருங்கிற சிறப்பா? சாதாரணமா நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து சைத்தானை தூக்கி எறிஞ்சிட்டா எனக்கு எரிஞ்சிட்டால் நான் நல்லா இருப்பேனே, இதுல அவங்களுக்கு சிறப்பு என்ன வருதுன்னு கேட்கிறேன். உங்களுக்கு ஒருத்தருக்கும் தூக்கி அது மாதிரி எரிஞ்சிட்டா எல்லாரும் நல்லா இருப்பீங்களங்க. இதுல அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நப்சை வெற்றி கொண்டதற்கு அதுக்கு என்ன இருக்குன்னு ஒன்னையும் காணோம் இல்லையா? அது ஒண்ணு. ரெண்டாவது, அறிவிப்பாளர் வரைக்கும் சரியா இருந்தாலும் இந்த செய்தியை சொல்லக்கூடியவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மதீனாவுக்கு வந்துதான் அவங்க ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்துக்கிறாங்க. சின்ன பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சேரும்போது 10 வயசு குழந்தைய சேர்றாங்க. இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு காலத்துல அவர் பிறக்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து புறப்பட்டு போறாங்களே அந்த காலத்துல அவர் பிறக்கிறாரு. ஏறத்தாழ 40 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் குழந்தையா இருக்கும்போது ஒரு கிராமத்தில் நடந்தது வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவே முடியாது. அப்ப இது யாரோ 4 பேர் பேசுறது கேட்டவங்க அறிவிக்கிறாங்க, அவ்வளவுதான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாவும் அனஸ் சொல்லல. இப்படி ஒரு கதை பேசப்பட்டிருக்குது, அது காதுல விழுந்திருக்குது, அதை அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்கன்னு சொல்ல முடியுமே தவிர இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களை அனஸ் ரலியல்லாஹு அனஸ் தான் இது அறிவிக்கிறார். கடைசி அறிவிப்பாளர் யாருன்னா அனஸ். அனஸ் வந்து அந்த கிராமத்துக்காரர் இல்ல, அந்த கிராமத்தில் வசிக்கல, ரசூலுல்லாஹ்வோட மூத்த வயசுல உள்ளவரும் இல்ல, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பார்த்தவரும் இல்ல. அப்ப எப்படி அவரால் அறிவிக்க முடியுது? இதுல ஒரு நெருடல் இருக்குது. அறிவிப்பாளர் கரெக்டா இருந்தா கூட இந்த சம்பவத்தில் என்ன இருக்கு? நெருடல் இருக்கு. நான் ஏற்கனவே ஒண்ணு சொன்னேன், அட பால் குடிக்கிற பருவத்துக்காக கொண்டு விட்டா 2 வயசுல தூக்கிட்டு வந்துருவாங்களா? 8 வயசு 7 வயசு குழந்தை சிறுவரா விளையாட வரைக்கும் விட்டுருப்பாங்களா? அதுவும் வைக்குது. பால் குடிச்சு முடிச்சாச்சுல, அப்புறம் ஹலிமாட்ட எதுக்கு இருக்கணும், அங்க இருக்கணும்? அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் வந்து சில பெரிய முஸ்லீம் மாதிரி கிதாபுகள் இருக்குது. சஹீஹ் முஸ்லிம்ல அனஸிடமிருந்து அறிவிக்கப்படுது. அனஸ் சொன்னாருங்கிறது நெசமா இருக்கலாம். அனஸிட்ட இருந்து ஒருத்தர், அவர்கிட்ட இருந்து ஒருத்தர், அவர்கிட்ட இருந்து ஒருத்தர், அவர்கிட்ட இருந்து முஸ்லீம் இமாமுக்கு வந்திருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இந்த சம்பவத்தை அவருக்கு யார் சொன்னாருன்னு சொல்லல. அவர் இதை பார்த்திருக்க முடியாது, அவர் இதை கண்டிருக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வே இது எனக்கு சொன்னாங்கன்னு அவர் சொல்லவும் இல்லை. இதை வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு சொல்லிட்டாருன்னா கண்ண மூடி ஏத்துக்க வேண்டியதான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவும் அவர் சொல்லவில்லை. அவர் சொல்றாரு அப்படின்னா என்ன, எதை கேள்விப்பட்டு சொல்றாருன்னு எடுத்துக்கணுமே தவிர இந்த கல்பை அறுத்து அதுக்கு எரிஞ்சி அதுவும் வந்து ஜம்சம் தண்ணியில கழுவி தங்கத்தட்டில் கொண்டு வந்து இந்த வர்ணனைகள்லாம் என்ன இருக்குது? அதுவும் அந்த அந்த கிராமத்தில் இருக்கிறாங்க. இதுல பல விஷயம் இருக்குங்க. வந்தவர் ஜிப்ரீல் என்று கன்ஃபார்ம் பண்ணவர் யாரு? அது ஒண்ணு. ஊத்தி கழுவுன தண்ணி ஜம்சம் தண்ணீர்னு சொல்லி அது சொன்னவர் யாரு? கழுவுனதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவர் கீழே பரட்டினவன பிள்ளைலாம் ஓடி போச்சு. புரட்டினவுனே முகமது கொள்றாங்க ஓடி போச்சு எல்லாரும், யாருமே பார்க்க ஆளே இல்லை. அப்ப ஜம்சம் தண்ணி அந்த ஊர்லயும் இல்ல, மக்காவுல ஜம்சம் தண்ணி இருக்குது. இவங்க சொன்ன இடம் வந்து ஹலிமா இருக்கிற இடம், ஹலிமாட்ட தான் போய் முறையிடுறாங்க. அது வந்து கிராமம், மக்காவிலும் தள்ளி இருக்கக்கூடிய கிராமம். அங்க ஜம்சம் தண்ணி இல்ல. இங்க இருந்து ஜம்சம் தண்ணி எடுத்துட்டு போனாருங்கிறது, எடுத்தது யார், பார்த்தது, அது சொன்னது யாரு, பல கேள்விகள் இந்த சம்பவத்தில் வருது. அதனால இப்படி ஒரு சம்பவம் வந்து அதுல சொல்லப்பட்டு இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், இதையும் கவனத்தில் வச்சுக்கணும். சரியான ஹதீஸ் தான், அறிவிப்பாளர்லாம் கரெக்டா தான் இருக்குது. ஆனா இந்த ஒரு அந்த இவர் ஒருத்தர் பெரிய ஷிப்லின்னு ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் இந்தியாவில் உள்ளவர் தான். நிறைய பரிசுகள் உலக நாடுகள்ல எல்லாம் இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் ஒரு அழகான ஒரு அளவுகள் சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 வயசுக்கு முந்திய வாழ்க்கையை அறிவிக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் அந்த காலத்தில் பிறக்காதவர்களாக இருக்கிறார்கள். அதனால இந்த சம்பவங்கள்ல எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதை வந்து வடிகட்டி தான் ஆக வேண்டியிருக்குன்னு அவர் குறிப்பிடுவார். இந்த வரலாறு குறிப்பிடும் பொழுது இந்த பாயிண்ட் அவர் சொல்லுவார். ஷிப்லி சீரத்து நபி, அவர் எழுதின சீரத்து நபி தான் நல்ல ஃபேமஸ் ஆனது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுன்னு ஒன்று எழுதியிருக்காரு.
அவர் இந்த வாசகத்தை குறிப்பிடுறாரு. எந்த சம்பவத்தை நீங்க கேட்டாலும் எல்லாமே ரசூலுல்லாவுக்கு காலத்துல பிறக்காத ஆளுங்க. ரசூலுல்லா குழந்தையாக நினைச்சுக்கிறாங்க. இவரை பிறக்கவே இல்லை. யாரு இதை அறிவிப்பாரோ அவர் எங்க ரசூலுல்லாவுடைய அந்த பருவத்துல பிறக்கவே இல்லை. எல்லா சம்பவம் அப்படித்தான் இருக்குது. அதனால் அவர் சொல்றார் ஒரு அளவுகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எது வருதோ அவைதான் கரெக்டானது. இப்ப நம்ம சொன்ன ஆடு மேய்ச்சங்கிறது நம்ம பார்க்கல, சின்ன வயசுக்காரர் அறிவிச்சுட்டு போறாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் வாயினால சொல்லிட்டாங்கல்ல. அப்படிப்பட்டதை தவிர மற்றவைகளை எல்லாம் நமக்கு நம்பகத்தன்மை இல்ல. 40 வயசுல இருந்தா நம்பகத்தன்மை இருக்குன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அளவுகோலாக நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது மாதிரியான சம்பவங்களையும் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த 40 வயசுக்கு முந்தின வாழ்க்கையில பார்க்கிறோம். இது மாதிரியான இவ்வளவு போதும், இவ்வளவுதான் கிடைக்குது. சுருக்கி சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் இருந்தது கிடைக்குது, அவங்க பேரு கிடைக்குது, அத்தாமா யாருன்னு கிடைக்குது, பாட்டனார் யாருன்னு கிடைக்குது, பெரியத்தா யாருன்னு கிடைக்குது, அவங்களுடைய பொம்பளை மக்கள் யாருன்னு தெரியுது, பால் கொடுத்தவங்க யாருன்னு தெரியுது, சின்ன வயசுல ஆடு மேய்ச்சாங்கன்னு மட்டும் ஒன்று கிடைக்குது, பெரிய தாட்டை வளர்ந்தாங்கிறது கிடைக்குது, கதிஜாவை கல்யாணம் பண்ணாங்கன்னு கிடைக்குது. இதை தாண்டி உள்ள எதுவுமே ரெக்கார்டு கிடையாது. 40 வயசு வரைக்கும் இப்ப நான் சொல்லியிருக்கிறேன்ல, இதை தாண்டி உள்ள எதுவுமே ஹதீஸ் சனதோட ரசூலுல்லாஹ் சொன்னதாகவோ ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த ஆள் சொன்னதாகவோ ஒரு ஒரு சரியான குறிப்புகளை கொண்டு கிடைக்கலங்கிறதுனால என்ன இப்படியுமா ஒரு ஆள் வரலாறு இருக்குன்னு சொல்லக்கூடாது. மத்த மனுஷன்னா கற்பனை எல்லாம் வரலாறு ஆக்கிட்டு போயிருவான். நம்ம அப்படி ஆக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வடிகட்டி ஆகணும். வேற மனுஷனுக்கு அண்ணாத்துற வரலாறு வாயில வந்தெல்லாம் விட்டு அடிப்பான். என்ன அவன் பார்த்து இருக்க மாட்டான். அவன் பாட்டு சின்ன பிள்ளை அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு வந்து பார்த்துக்கிற மாதிரி எழுதுவான். யாரு கேட்க போறா? என்ன வேணாலும் எழுதலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி முடியாது நமக்கு. அதனால அது தேவையும் இல்லைங்கிறனால விட்டுற வேண்டியதான்.